பாரத தேசத்தின் புதல்வர்களே, புதல்விகளே, அனைவருக்கும் வணக்கம். நான் சக்ரா பிரபாகரன் உரையாற்றுகின்றேன். நாம் இந்த காணொளியை தயார் செய்ய ஆரம்பித்தபோது நேபாளத்தில் பெருவெள்ளத்தில் பாதித்து பலர் இறைவனடி சேர்ந்திருப்பதாக செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன. எதிர்பாராத இந்த துயர சம்பவத்தை உயிரிழந்து சோகத்தில் ஆழ்ந்திருக்கும் குடும்பத்தாருக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இன்று இறைவனடி சேர்ந்த கன்னியாகுமரி விவேகானந்தர் கேந்திரா நிர்வாகி ஐயா பாலகிருஷ்ணன் அவர்களின் ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கின்றேன். மேலும் மும்பையை சேர்ந்த பழம்பெரும் சங்க களப்பணியாளர் ஐயா திரு பாண்டுரங்க ராஜாராம் கிணரியா அவர்களின் ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கின்றேன். இந்த காணொளியானது அம்மா ஆகாஷ் என்ற பெயரில் 3வதாக வெளியிடப்படுகிறது. நாம் முன்பு சொன்னது போல மாதத்தில் 2 முறை இக்காணொளி வெளியிடப்பட்டு வருகின்றன. இந்த காணொளியில் சில நிர்வாக ரீதியாக நான் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை, அதற்கு வேண்டிய தீர்வுகளையும் வெளிப்படுத்த விரும்புகின்றேன். தனிமனித சுதந்திரம் மற்றும் தனிமனித செயல்பாட்டு திறன், தனிமனித டேட்டாக்கள் இவைகளை சமூக ரீதியாகவும் தர்மத்தின் பால் வழிநடத்தும் நபர்களும் சட்டத்தை புறக்கணிக்காமல் சட்டப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது நமது தாழ்மையான வேண்டுகோள். நாம் நமது கருத்தியல் ரீதியாக தேசியத்தின் பால் முன்னேறிய இந்தியா 2047 விகசித் பாரத் 2047 என்ற குறிக்கோளுடன் முன்னேறி சென்று கொண்டிருக்கின்றோம். அதன்பால் நமது கருத்தியில் எதிர்கருத்து கொண்டவர்கள் அதை செவ்வண்ணே தர்மம் ஏற்றுக்கொள்ள வகையிலும், சமுதாயம் ஏற்றுக்கொள்ள வகையிலும், சட்டம் ஏற்றுக்கொள்ள வகையிலும் எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் தனிநபர்களின் தரவுகளை திருடுவதிலே முக்கிய பங்கு ஆற்றுகிறார்கள் நமது எதிர் சித்தாந்தம் கொண்டவர்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலில் நான், எனது குடும்பத்தார் எதற்காக வாக்களிக்கிறோம் என்பதை இங்கே கடலூரில் நாங்கள் வாக்களிக்கும் போது அதை தெரிந்து கொண்டு எனது வழிகளை, எனது அரசியல் பயணங்களை தடுப்பதற்காக தரவுகளை தெரிந்து கொண்டு அது வேண்டுமென்றே அத்தரவுகளை தாங்களுக்கே ஏற்றபடி மாற்றிக்கொண்டு செயல்படுகிறார்கள். நான் ஓட்டு போடும்போது நீங்கள் ஏங்க வந்து பார்க்கணும், ஆள் வச்சு பார்க்கணும், அதை ஏன் வெளிப்படுத்தணும்? இது தனி மனித சுதந்திரத்தை தனி மனித சுதந்திரத்தை
காப்பது அல்லது ஊடுருவி சென்று தனிமனித சுதந்திரத்திற்குள் ஊடுருவி சென்று செய்கின்ற தவறான செயல்முறையாகும். அரசியல் அமைப்பின் பால் செயல்படும் தேர்தல் ஆணையம் அதன் ஊழியர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் தேர்தல் நடத்தும்போது இங்கே இருக்கிறவங்க தான், உள்ளூரில் இருக்கிறவங்க தான் அது மாறி மாறி செய்கிறாங்க. நாங்கள் தேர்தலில் வாக்களிக்கும் போது எனது மனைவி அவர்கள் சென்று வாக்களிக்கும் போது அந்த மிஷினே வேலை செய்யலை, அவங்க எடுத்துக்கல, பீப் சவுண்டு வரல. உடனே அது சரி செய்கிற மாதிரி பார்த்து அவங்க ஓட்டு போட்டதை பார்த்து அது வெளியிடுறாங்க. எனது வாக்குச்சாவடியில் 69ஆம் எண் வாக்குச்சாவடியில் இருந்தவங்க எல்லாமே 6 பேர் 7 பேர் பெண்களே. அதை நிர்வகித்தவர்கள், அந்த வாக்குச்சாவடியை நிர்வகித்த அதிகாரிகள் அனைவரும் பெண்களே. அப்புறம் அதே மாதிரி அடுத்து நான் வாக்கு போட போகிறேன், ஆண்கள் கியூவிலேருந்து அதே மாதிரி அது மிஷின் வந்து ரெட் லைட்டு பட்டன் அமுக்குறாங்க, வரவே இல்லை. அப்புறம் திரும்ப சொல்கிறேன், ஏங்க வந்து நீங்கள் பார்க்குறீங்க, அது மாதிரி எங்களுக்கு ஒண்டி தான் அது மாதிரி நடக்குது. அப்போ இந்த தனி மனித தரவுகளை திருடி சென்று அதை வந்து எப்படி செயல்படுத்துறது, நமக்கு எதிராக செயல்படுத்துறது, இல்லை நம்மளை எப்படி அடக்கி ஆள்வது என்பதுக்கு அது பார்க்குறாங்க. இது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் எனக்கு எந்த பாதிப்பும் வரதில்லை. நான் இது மாதிரி தனி மனித சுதந்திர தரவுகளை என்னை நோக்கி திருடுவது, நான் எங்கு செல்கிறேன் என்று தகவல் கொடுப்பது, இது எல்லாமே கடந்த 10 ஆண்டுகளாக நடந்திருக்கு. ஏறத்தாழ 10 ஆண்டுகளாக அதை பற்றி நான் அதை எப்படி எதிர்கொள்வது என்றது நான் தெரிந்து கொண்டு என் குறிக்கோளை நோக்கி, சமுதாய குறிக்கோளை நோக்கி, நமது தேசம் எப்படி இருக்கின்ற வேண்டும் என்பது குறிக்கோளை நோக்கி நாம் சென்று கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் இனிமேட்டு செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கிறது தான் இந்த காணொலியின் முக்கிய பங்கு. நடந்தது நடந்ததாக இருக்கட்டும், நடப்பவை நல்லதாக இருக்கட்டும், நானும் மறப்போம் மன்னிப்போம் என்ற பாணியில் கேட்டுக்கொண்டு இத்தோடு கைவிட்டுருங்க. தனி மனித தரவுகளை ஆள் போட்டு பார்க்குறதால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் வரது போகிறது கிடையாது. அதே பர்டிகுலராக எண்ணம் போன்ற ஆன்மீகம் அரசியல் சார்ந்த வாழ்வாதாரத்தை கொண்டவர்கள் எங்களை ஒன்றும் பெருசாக பாதிக்க போகிறது கிடையாது. ஆனால் வந்து இதே பழக்கத்தை மற்ற மக்கள்கிட்டையும் செய்து கொண்டு அவர்கள் தரவுகளை திருடி கொண்டு ஆள் போட்டு பார்த்து கொண்டு செயல்படுவதால் நீங்கள் உங்கள் மீது இருக்கும் தவறுகளோ உங்கள் மீது எடுக்கப்பட போகும் நடவடிக்கைகளோ நின்று போவதில்லை. நீங்கள் வேணால் தள்ளி போடலாம், அவ்வளோதானே தவிர நிச்சயமாக நடவடிக்கைகள் வரும். நமது பழமொழி தமிழில் ஒன்று சொல்லுவாங்க, அரசன் அன்றே கொள்வான் கடவுள் நின்று கொள்ளும்ன்ட்டு. அது மாதிரி அரசன் அன்றே கொள்ளாததால் தான் நமது தண்டம் நீதி அதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறதால தான் இந்த சமுதாய விரோதிகள், அரசியல் விரோதிகள் இவங்க எல்லாமே இந்த ஆட்டம் ஆடுறாங்க. இதுதான் ஒரு மெயின் காரணம், வேறு ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போகுது, இல்லை தள்ளி போகுது. இது 2 காரணத்தால் தான் அவங்க வந்து சமுதாயத்தில் இருக்கிற ஊழல்வாதிகள், சமூக விரோதிகள் எல்லாமே வந்து அதிகமாக சமுதாயத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள், பொதுமக்களுக்கு பயத்தை ஏற்படுத்துகிறார்கள். இதுவே காரணம். நான் சொன்னது போல் மறப்போம் மன்னிப்போம் என்ற பாணியில் நான் கடந்த இத்தனை ஆண்டுகள் யார் செய்திருந்தாலும் சமூக ரீதியாகவும் சரி, நான் வாழும் இடத்தில் இருந்தவர்களாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, யாராக இருந்தாலும் அதை நான் மறப்போம் மன்னிப்போம் என்ற ரீதியில் இன்று முதல் ஆரம்பித்து விட்டேன். அதெல்லாம் எடுத்து வெளியில் போட்டு குப்பைத்தொட்டியில் போட்டு நான் பயணத்தை தொடர ஆரம்பிச்சிட்டேன். அதனால் உங்களை எல்லாமே நம்ம இதில் ஈடுபட்டவங்க, தெரிந்தோ தெரியாமலோ ஈடுபட்டவர்களையும் கேட்டுக்கொள்வதெல்லாம் இதெல்லாம் கைவிட்டுட்டு அவங்கவுங்க வேலையை குறிக்கோளை நம்ம பார்ப்போம். ஏன்னா நான் வந்து மற்றவங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ மற்றவங்கள் கொள்கை ரீதியாகவோ நம்ம வந்து தலையிடுறது கிடையாது. அது மாதிரி 100% தலையிடுறது கிடையாது. இது நல்லது. தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தனி மனித ஒழுக்கம், சமுதாய ஒழுக்கம், சமுதாய முன்னேற்றம், நாட்டு முன்னேற்றத்துக்கு எது நல்லதோ அதை வந்து வெளிப்படுத்துகிறோம். எங்கள் சிந்தனையில் தோன்றது அது ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் அவர்கள் விருப்பம் இந்த ஜனநாயக நாட்டில். அதனால் நம்ம தனிப்பட்ட முறையில் உங்களை யாருமே நம்ம வந்து தாக்குவதும் கிடையாது, இது பண்ணுவதும் கிடையாது. நாம் ஊழல் எதிர்ப்பு, தேசப்பற்று இதெல்லாம் எடுத்து முன் செல்லும் போது அதில் ஈடுபட்டுருவங்க மறைமுகமாக காசு கொடுத்து சில ஆள்கிட்ட வைத்து என் தரவுகளை தேடிக்கொண்டு ஆள் போட்டு பார்த்து கொண்டு செயல்படுகிறார்கள். இந்த காணொளி அவர்களுக்காக தான், முக்கியமாக அவர்களுக்காக தான். நீங்கள் இதெல்லாம் நிறுத்தி கொண்டு உங்கள் பயணத்தை நீங்கள் தொடருங்க, என் பயணத்தை நான் தொடர்றேன். ஏன்னா கடந்த 2024ஆம் ஆண்டே இந்த பொருளை கிளப்பி விடுறது வந்து பெருசாக ஆக்கி விட்றாங்க.
2024ஆம் ஆண்டு என்டிஏ கேண்டிடேட் நம்ம கடலூர் கடலூர் பாராளுமன்ற தொகுதியில் என்டிஏ கேண்டிடேட் தங்கார் பச்சான் அவர்கள் அறிவிக்கப்பட்ட பிறகு அவர் நிற்கவில்லை, எலெக்ஷனில் நிற்கவில்லைன்னு இங்கே ஒரு பொருளை கிளப்பி விட்டாங்க. அந்த பொருளை 2 மணி நேரத்தில் அப்புறம் மறக்கப்பட்டது. அந்த பொருளையால் என்ன இது யூஸ் ஆகுது? உங்களுக்கு வேணால் கிளப்புறவங்களுக்கு மன திருப்தி வேணும் ஏற்படுமே தவிர வேறு யாரும் அது போகிறதில்ல. அதே மாதிரி தான் என்னோட இதுலேயும் நம்ம செய்கிறதெல்லாம் டாஸ்மாக் எதிர்த்து ஒரு கேஸ் செய்கிறோம், டாஸ்மாகை எதிர்க்கிறோம் அப்படின்னா அது சமுதாயத்தை முன்னேற்றத்தை தவிர எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த பயனும் கிடையாது. அந்த சர்க்கரை ஆலை அதுலேருந்து வரும் ஸ்பிரிட்டு அது எப்படி செயல்படுவது எல்லாம் பூரா நமக்கு அறிந்தபடியால் அதனால் நம்ம அதை எதிர்க்கிறோம். தேவையில்லாது டாஸ்மாக் சமுதாயத்துக்கு தேவையில்லாது தனியாரிடம் விட வேண்டும். இல்லை தேவைன்னா படிப்படியாக குறைக்கணும்னா தனியாரிடம் போகணும். அதுக்கு அரசாங்கமோ அரசியல் கட்சி சார்ந்தவர்களோ அதன் மூலியம் பொருளாதார பயன் பெறுவதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது சமுதாயத்துக்கு கேடாக இருக்கிறதை எதிர்க்கிறோம். இதற்காக என் மேலே எதிர்ப்பு கொண்டு செயல்படுறது எந்த விதத்திலையும் என்னை பாதிக்காது. அரசன் அன்றே கொள்வான், கடவுள் நின்று கொள்ளும் போது அதுக்கு வேண்டிய பலன்களை என்னை எழுத்துக்கள் அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். பட் இட் நீட்ஸ் டைம், அவ்வளோதான். இட் டேக்ஸ் டைம், அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் என்னோட தரவுகளை ஆள் போட்டு பார்க்குறதையும் அவங்களுக்கு செலவு பண்ணி என்ன தெரிஞ்சு கொள்றதுலையும் நான் சமுதாயத்தில் மக்கள் பிரதிநிதியோ மக்கள் மிக பொறுப்பான பதவியிலையோ இல்லை. அப்போ என்னை அது மாதிரி என்ன பின்தொடர்வது அவசியம் இல்லை. என்னோட தரவுகள் எல்லாமே மேலிடம் வரைக்கும் கட்சியின் பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு ஆக்டிவ் மெம்பராக இருந்தாலும் எனது கட்சியின் டெல்லி தலைமை இருக்கும் சில தலைவர்கள் வரை, சென்னையில் இருக்கும் பல தலைவர்கள் வரை எல்லாமே தெரியும். ஆனால் நீங்கள் என்னை பற்றி நெகட்டிவாவோ வேறு ஏதோ தப்பாவோ பொருளை கிளப்பி விட்டாலும் இனிமேட்டு அது எடுப்படாது. கடந்த ஓராண்டு 2025ஆம் ஆண்டு முதல் என்னுடைய தரவுகள் எல்லாம் அனைத்தும் மேலிடத்துக்கு தெரியும், தமிழக போலீஸாருக்கும் தெரியும், அதற்கு மேல் உள்ள மத்திய அரசாங்கத்தின் போலீஸாருக்கும் தெரியும். அதனால் நீங்கள் இனிமேட்டு பொருளை கிளப்பி விட்டுக்கின்னு அப்பப்போ கிளப்பி விட்டுக்கின்னு இது மாதிரி முன்னேற்றத்தையோ நான் சார்ந்த இயக்கத்தை முன்னேற்றத்தை தடுக்கும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்து தவறாக செயல்பட வேண்டாம். மறப்போம், மன்னிப்போம், அவங்கவுங்க பயணத்தை தொடருவோம். ஒன்று. ரெண்டாவது நமக்கு எந்த வேறுபாடும் கிடையாது. ஆகஸ்ட் 2ஆம் தேதி சங்கத்தில் குரு பௌர்ணமி கூப்பிட்டுருந்தாங்க. நம்ம போய் எல்லாரும் போல் நூற்றுக்கணக்கான பேர் கலந்துக்கினாங்க. நம்மளும் அதில் போய் கலந்துக்கணும். அங்கே எதிர்பாராத விதமாக நம்மளோட குரு எனக்கு 12ஆம் வகுப்பில் +2ல் ஃபிசிக்ஸ் டியூஷன் எடுத்த நான் அவரிடம் படித்த ஆசிரியர் அவர் வந்திருந்தார். அவரு கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்குகிறேன். குரு பௌர்ணமி அன்னைக்கு வாங்குகிறேன் பார்த்து. இதில் அவர் ஒரு கம்யூனிட்டி சேர்ந்தவர், அதனால் அவர்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்குறேன்னு இங்கே லோக்கலில் கிளப்பி விட்றாங்க. இதெல்லாம் தவறான இதெல்லாம் நிறுத்தி கொள்ளுங்க. ஏன்னா எனக்கு எந்த சாதியோ மதமோ எந்த வித்தியாசம் கிடையாது. நான் தனி மனித ஒழுக்கத்தையும் ஊழல் இல்லாமல் செயல்படுவதையும் முன்னெடுத்து செல்கின்றேன். அப்படி தனி மனித ஒழுக்கத்தையும் ஊழல் இல்லாமல் செயல்படுவதும் அது முன்னெடுத்து செல்வதற்கு நான் அடிப்படையில் அது மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடந்து கொள்ளும் போது தான் நான் ஈஸியாக அரிதாக நான் முன்னெடுத்து செல்ல முடியும். அப்படி பார்க்கும்போது நான் அதை முன்னெடுத்து செல்லும்போது எந்த பாகுபாடும் நான் பார்க்கறது கிடையாது. அந்த மனிதர் எனக்கு என்ன உறவோ இல்லை பொது வாழ்வில் அவங்க என்ன இருக்காங்களோ, அவங்க ஊழலற்றோ அவங்க எப்படி செயல்படுறாங்க இல்லை பாதிக்கப்பட்டவரோ அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். அவங்க எந்த ஜாதியாக இருக்கலாம், எந்த மதமாக இருக்கலாம், அதை பற்றி எனக்கு ஒன்றும் கிடையாது. எனக்கு நாட்டுப்பற்று தான் முக்கியம். நாட்டு முன்னேற்றம், நாட்டுப்பற்று என்பது அனைத்து மதத்தையும் அனைத்து சாதியினரையும் உள்ளடக்கிது. நான் பிறந்த என் ஜாதியில் எங்கள் பாட்டனார் சக்கரபாணி நாயக்கர் அவர்கள் எப்படி வாழ்ந்தாரோ எனக்கு சில வழிகாட்டெல்லாம் செஞ்சுருக்காரு. எனது தாய் தந்தையர்கள் என்னுடன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்களுடைய 1-2 முக்கியமான ஆலோசனை எதை தேவை என்றால் நான் பெறுவேன். இதை முறை தான் நான் வாழ்க்கையை செலுத்துவேன். என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் எப்படி செயல்படணுமோ அந்த மாதிரி நான் செயல்படுவேன். மற்றபடி பொது வாழ்க்கையில் மற்ற இதெல்லாம் நம்ம எந்த பாகுபாடும் பார்க்கறது கிடையாது. எனது சமூகத்தை சார்ந்தவர்களோ ஜாதியை சார்ந்தவர்களோ தவறு செய்தாலும் அது தவறு தான். எனக்கு வேறு ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் நல்லது செஞ்சாலும் நல்லது தான். அதே மாதிரி எங்கள் சமூகத்தில் நான் சார்ந்த சமூகத்தில் நல்லது செஞ்சாலும் நல்லது தான். இதில் எந்த பாகுபாடும் கிடையாது. நான் என்னோடய தனிமனித ஒழுக்கத்தால் நான் நியூட்ரலைஸ்டாக டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் பண்ண என்னால் முடிகிறது.
எந்த பாகுபாடும் இன்றி நேர் வழியில் நேர்மையாக முடிவெடுக்கும் தன்மையை நான் பெற்றுள்ளேன். எது தேவையோ சமுதாயத்துக்கு, நாட்டுக்கு எது தேவையோ, எந்த முடிவு தேவையோ, எந்த செயல் தேவையோ அதன்படி நான் முடிவு எடுத்துக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். அதனால் எனக்கு எந்த பாகுபாடும் கிடையாது. எனக்கு +2 சொல்லித்தந்த ஃபிசிக்ஸ் சொல்லித்தந்த டியூஷன் வாத்தியார் வந்தார் குரு பௌர்ணமிக்கு. அவர் கால் தொட்டு நான் வணங்கி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். அவ்வளோதான். அவர் எந்த சமூகமோ அதை பற்றி எனக்கு கிடையாது. நான் பிறந்த சமூகமோ எனக்கு அதை பற்றி கிடையாது. ஏன்னா நான் எப்படி அதில் பிறந்தன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஆன்மீகத்தில் இருந்தாலும் கூட நான் சார்ந்த நாயுடு சமூகத்தில் எப்படி பிறந்தான்னு எனக்கு தெரியாது. நான் பிறந்துட்டேன். அந்த சமூகத்தில் என்ன இருக்கோ வாழ்வாதார முறைப்படி காலங்காலமாக பரம்பரையாக என்ன செய்கிறார்களோ அது முடிந்த அளவுக்கு நான் பின்பற்றி செயல்படுத்தி கொண்டு செல்வேன். ஏன்னா நான் சனாதன தர்மத்தை நம்பிக்கை கொண்டு வாழ்கிறேன். அதனால் நான் அதுபடி செல்வேன். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்த சமூகத்தின் மீது எனக்கு மிகுந்த அக்கறையும் கிடையாது. எந்த சமூகத்தின் மீது எனக்கு மிகுந்த வெறுப்பும் கிடையாது. நான் என் தனிமனித ஒழுக்கத்தால் தேவையான நடுநிலைமையான முடிவு எடுத்து அதன்படி செயல்படுகிறேன். அதான் என்னோடய ஸ்ட்ராங் பாயிண்ட்டு. என்கிட்ட வேறு ஒன்றும் கிடையாது. செலவு பண்ணுறதுக்கு பணமோ இல்லை வேறு எதுவும் இல்லை. என்னோடய செயல்திறனையும் என்னோடய ஊக்கசக்தியும் எனது உயிர் சக்தியும் நான் எதிர்கொண்டு கொண்டிருக்கும் சித்தாந்தத்தை வெளிப்படுத்துவதற்காக, நாட்டுப்பற்றை வெளிப்படுத்துவதற்காக நான் அதை உபயோகிப்பேன். அவ்வளோதான். வேறு என்கிட்ட எதுவும் ஒன்றும் கிடையாது. நானும் உங்களை மாதிரி தனி மனிதன் தான். உங்களை மாதிரி நான் எது சொன்னாலும் அதை செயல்படுத்துறதுக்கு 100% ட்ரை பண்ணுவேன். அந்த செயல்படுத்தும் போது பல இடர்பாடுகள் வரலாம், சில எதிர்ப்புகளை சமாளிக்கலாம். இதெல்லாம் நான் கடந்த 15 வருஷமாக நான் அதெல்லாம் கற்றுக்கினேன். சமுதாய அடிப்படையில் நான் கரும்பு ஆலைகளில் விவசாய அதிகாரிகளாகவும் மேனேஜர்களாகவும் நான் வேலை செய்ததால் பல சமுதாயங்களில் எப்படி செயல்படுகிறார்கள் என்பது உற்று நோக்கி நான் தெரிந்து கொண்டேன். அது ஆங்கிலத்தில் ரீடிங் இன் பிட்வீன் த லைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னோடய உள்வாங்கு திறமையால் அதை நான் தெரிந்து கொண்டு அதை நமது சமுதாய முன்னேற்றத்துக்கும், நாட்டு முன்னேற்றத்துக்கும், கட்சி முன்னேற்றத்துக்கும், நான் சார்ந்த பாரதிய ஜனதா கட்சி முன்னேற்றத்துக்கும் எப்படி செயல்படுத்தலான்றதை நான் செயல்படுத்துறது முயற்சியை முன்னெடுத்து செல்கின்றேன். நான் கட்டுறது கைமண் அளவு தான். அவ்வையார பாட்டி சொன்ன மாதிரி நான் கட்டுறது கைமண் அளவு தான், கல்லாத உலக அளவு. நான் தினமும் எதையாச்சும் படித்து கொண்டு ஏதாவது மற்றவர்களும் தெரிந்து கொண்டு எனது வாழ்வாதாரத்தையும் எனது வாழ்க்கையும் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தி கொள்ள முயற்சித்து கொண்டிருக்கிறேன். தினமும் அதை செய்து கொண்டு இருக்கிறேன். அது தொடரும். நான் இருக்கிற வரைக்கும் நான் அது நான் ஏதாச்சும் நான் கற்றுக்கணும் தினமும் அப்படின்றது என்னை வாழ்வில் தெரிஞ்சுக்கிறேன். ஆகையால் எந்த பாகுபாடும் எனக்கு எந்த சமுதாயத்திலும் கிடையாது. 3வது, எனது முன்னேற்றத்தில் அக்கறை கொண்டவர்கள், ஆங்கிலத்தில் சொல்வதுனா வெல்விஷஸ். எனக்கு மறைமுகமாகவும் வெளிப்படையாக வர முடியாமல், அதே மாதிரி ஒரு சிலர் வெளிப்படையாகவும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் என்னிடத்திலிருந்து நிறையா ப்ராஜெக்ட்கள் செயல்படுத்தி கொண்டு வருகின்றேன். நான் கட்சியில் மட்டும் இன்று செயல்பட மட்டும் நினைத்து கொள்ளாதீர்கள். மற்ற சங்கங்கள், சங் பரிவார்கள் என்னால் முடிந்ததை கலந்து கொள்கிறேன். யோகா சம்பந்தமான ப்ரோக்ராமில் என்னால் முடிந்த அளவு கலந்து கொள்கிறேன். என்னை மேம்படுத்தி கொள்ள விரும்புகிறேன். அதன் மூலம் என்னை சார்ந்தவர்களும் என்னை மேம்படுத்தி கொள்ள விரும்புகிறேன். எனக்கு உயிர் தந்தவர்கள், தாய் தந்தையர், அவர்களை நம்ம கடவுளாக நம்ம கும்பிடுவோம். நமது சமுதாயத்தில், நமது கலாச்சாரத்தில் தாய் தந்தரை மாதா பிதா குரு தெய்வம்ன்ற போவோம். அது மாதிரி நம்ம அவரை கடவுளை தான் கூப்பிடுவோம். நான் ஒருபடி சென்று எனக்கு திருமணமாகி 25 ஆண்டுகள் ஆகின்றது, நடந்து கொண்டிருக்கிறது. எனது மனைவியும் எனக்கு மனைவி மட்டுமல்ல, அவர்களையும் ஒரு சக்தி வடிவமாக, ஒரு கடவுள் வடிவமாக தான் நான் பார்க்குறேன். எனது குழந்தைகளை நான் கடவுள் வடிவமாக தான் பார்க்குறேன். ஏன்னா ஜனாதன தலைமையில் அனைத்து உயிர்களையும் நாம் ஒரு கடவுள் வடிவில் தான் பார்க்குறோம். தேசிய கவி பாரதி பாடியது போல் அவரோட மகளே அவர் காலில் விழுந்து கொண்டார். நான் அந்த அளவுக்குலாம் இல்லைனா கூட எல்லாரையுமே ஒரு சக்தி வடிவமாகவும் கடவுள் வடிவமாக தான் பார்க்குறோம். அதனால் எல்லாரோட உதவியோடும் அவங்ககிட்டேருந்து கற்றுக்கின சில நல்ல குணங்களையும் நான் செயல்படுத்தி மேலும் முன்னேற விரும்புகிறேன். இதன் மூலம் நான் பல ப்ராஜெக்டுகள் செய்து கொண்டிருக்கிறேன். அதில் என்னோடய கட்சி பணி, மற்ற சங்க பணி, மற்ற பணிகள் இல்லாமல் அதுக்கு ஜேவிடின்னு கோட் நேம் கொடுத்துருக்கோம். இந்த ஜேவிடியின் கீழ் குறைந்தது 4-5 ப்ராஜெக்ட்கள், செயல்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றேன். இது என்னை சார்ந்த வெல்விஷர்ஸ்க்கு, எனக்கு வெல்விஷராக இருக்கவங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக
நான் இதை சொல்கிறேன். நான் வந்து அப்படியே கம்முன்னு இருக்கிறதால உட்காந்துடுறோம், ஒன்றும் செயல்படுத்தலைன்ற மாதிரிலாம் நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. அதுக்கு வேண்டிய பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. 2027 இந்த பணிகள் எப்படி இளைஞர்களுக்கு மற்றவர்களுக்கும் முன்னேற துடிக்கும் நபர்களுக்கும் ஏதுவாக ஒரு புத்தகம் வெளியிடப்படும் 2027 அதுக்கு வேண்டிய பணிகள் நடந்து கொண்டு இருக்குது. இந்த ஜேவிடி கோட் நேம் கொடுத்தது ஜேவின்றது நான் கல்லூரி படிக்கும்போது விவசாய விரிவாக்கத்துறை ப்ரொஃபஸர் ஜே வசந்தகுமார் அவர் வந்து ஜேவின்னு சொல்லுவாங்க. அந்த ஜேவி அதே விவசாய விரிவாக்கத்துறையில் தியாகராஜன் ஐயான்னு இருந்தாங்க ப்ரொஃபஸர். அவங்க 2 பேரும் சேர்த்து அவங்க நினைவாக ஜேவிடி ப்ராஜெக்ட்னு சொல்லி அதன் கீழ் நான் ஒரு 4-5 ப்ராஜெக்ட் யுக்தி சுதேஷி பல இந்த புத்தக வெளியிடுதல் பல ப்ராஜெக்ட்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றேன். அதன் தாக்கம் அதனுடைய இம்பேக்ட்லாம் அது வெளியே வந்த பிறகு அடுத்த 1 வருடங்கள் 2 வருடங்களில் தெரிய வாய்ப்பு இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். இதன் மூலம் பலவற்றை நானும் கற்றுக்கொள்கின்றேன். அந்த ஜேவிடி ஏன் வச்சேன்னா எனக்கு வந்து இந்த விவசாய விரிவாக்கத்துறை சைக்காலஜி எமோஷனல் இன்டெலிஜென்ட் போன்ற துறைகளில் ஆரம்பத்தில் ஒரு விதை போட்டவர் அந்த ஜேவி அண்ட் தியாகராஜன் ஜே வசந்தகுமார் மற்றும் தியாகராஜன் அவர்கள். அந்த ஜே வசந்தகுமார் என்பவர் எனக்கு ஒரு கல்லூரியில் பாடம் எடுத்து கொண்டிருக்கும் போது பொதுவாக எல்லாருக்குமே எனது பாடப்பிரிவில் எல்லாருக்குமே எங்களுக்கு பாடம் எடுக்கும்போது கிளாஸில் அவர் வந்து அந்த ஒயிட் ரெவல்யூஷன் சொல்லும்போது அந்த பால் உற்பத்தியை இந்தியாவில் எப்படி உற்பத்தியை அதிகப்படுத்தினார்கள் ஆனந்திலிருந்து. அப்போ இந்த குரியன் ஐயா அந்த கோஆப்ரேட்டிவ் தலைவர் குரியன் வந்து ஒரு வார்த்தை சொன்னார். அது சொன்னார், ஐ குட் நாட் டேக் தி ஷெல் ஆஃப் பஞ்சாப், ஐ குட் நாட் டேக் தி ஷெல் ஆஃப் பஞ்சாப். அதாவது அந்த பால் வளத்தை உருவாக்குறதுக்காக இந்தியா ஃபுல்லாக எல்லா மாநிலங்களையும் அவங்க செயல்படுத்தின்னு வந்தாங்க கடினமாக. அதை செயல்படுத்தி தான் நம்ம இந்தியாவில் இன்று வந்து பால் உற்பத்தியில் முதன்மையாக இருக்கின்றோம். ஆனால் வந்து அவர் ஃபேஸ் பண்ணதில் பஞ்சாபில் வந்து அவர் பால் வளத்தை செயல்படுத்துகிறாரு, மாடுலாம் கொடுக்குறாங்க, அதுக்கு வேண்டிய தீவனம்லாம் கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் விரிவாக்க பணிகள் பண்ணுறாங்க. அவங்க மற்ற மாநிலத்தை எதிர்பார்த்தாலும் பால் கொள்முதல் வந்து பஞ்சாபில் அவங்களால செய்ய முடியல. அது ஏன்னு ஆராயும் போது அந்த குறிப்பிட்ட சில சமூகத்தில் இருந்த பஞ்சாப் மக்களில் அவங்களுக்கு பால் விற்கிறது வந்து அவங்க வந்து அது நம்ம சடங்குகளாக அவங்க செய்கிறது ஏற்றுக்கொள்ள இல்லை. பாலை வந்து அவங்க விற்க மாட்டாங்க. அப்போ மாடு அவங்களுக்கு கொடுக்குறீங்க, அவங்க அந்த லோனையும் திருப்பி கட்டுறாங்க, ஆனால் வந்து பாலை வந்து திருப்பி வந்து அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு விற்கலை. அந்த சமுதாய ரீதியான அந்த தாக்கம் தான் ஐ குட் நாட் ஓப்பன் தி ஷெல் ஆஃப் பஞ்சாப். அந்த முட்டையிலேருந்து ஒரு ஷெல் இருக்குது இல்லைங்களா, அதை ஓப்பன் பண்ணால் நம்ம முட்டை உள்ளார எடுக்க முடியும். அது மாதிரி மற்ற மாநிலத்தை செஞ்ச மாதிரி பஞ்சாபில் செய்ய முடியல. அந்த ரீசனை அவர் கண்டுபிடிச்சி வெளிப்படுத்தினார் ஐயா குரியன் அவர்கள். அமுல் அப்போது சேர்மேனோ எம்டிஓவோ இருந்தார் அவர் அந்த ஐயா குரியன் அவர்கள். அப்போது அவரோட தாக்கத்தை அப்போ வந்து சமுதாய அடிப்படையான இந்த சடங்குகள் தாக்கங்கள் செயல்முறைகள் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷனில் விவசாய விரிவாக்கத்தில் முக்கிய பங்கு ஆற்றியிருக்கின்றது நான் கற்றுக்கினேன். அதே மாதிரி ப்ரொஃபஸர் ஐயா தியாகராஜன் அவர்கள் பலவிதமான தலைமை பண்புகள் தலைவர்கள் எப்படி உருவார்கள் பலவிதமான தலைவர்களை பற்றி சொல்லியிருந்தார். அப்போ ரூரல் சைக்காலஜி அண்ட் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் என்ற பேப்பரில் நாங்கள் படிக்கிற பேப்பரில் எங்கள் கிளாஸில் அவர் சொன்னார் செரிஸ்மேட்டிக் லீடர் 1991-92 இதில் செரிஸ்மேட்டிக் லீடர். அவர் வந்து டெஃபினேஷன்லாம் இருக்குது, நாங்கள் படிச்சுப்போம், இப்போ எக்ஸாமில் எழுதுவோம். ஆனால் வந்து அவர் செரிஸ்மேட்டிக் லீடர்னு சொல்லும்போது அப்படியே எக்ஸாம்பிள் சொன்னார். அப்போ ஜெயலலிதா அம்மா முதலமைச்சராக இருந்தாங்க முதல் தரையாக. செரிஸ்மேட்டிக் லீடர்லாம் அப்படி அப்படி மேடை ஏறி கை காட்டினாலே ஒரு அட்ராக்ஷன் வந்துடும், எல்லோரும் சத்தம் போடுவாங்க, கூட்டம் நிறையா கூடும். எக்ஸாம்பிள் ஜெயலலிதா அப்படின்னாரு. அப்போ எனக்கு புரிஞ்சிச்சு, ஓ செரிஸ்மேட்டிக் லீடர்னால் இதுதான். அது மாதிரி அது நம்ம ஈஸியாக புரிஞ்சு கொள்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அப்போ அந்த இது எனக்கு வந்து ரொம்ப இன்னை வரைக்கும் நான் ஞாபகம் வச்சுட்டு இந்த 55 வயசு முடிஞ்சு 56 வயசில் நடந்துன்னு இருக்குது. என் பசங்க இப்போ கல்லூரி முடிக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம அதை ஞாபகத்தாக்கம் ஏற்படுவது அவங்களுக்கு நம்ம ஒரு மரியாதை செலுத்தணுன்றதுக்காக அந்த ஜேவிடி என்ற ப்ராஜெக்டில் இந்த பல ப்ராஜெக்ட் போட்டு நம்ம செஞ்சுன்னு இருக்கோம். அப்போ வந்து சமுதாய ரீதியான பழக்க வழக்கங்கள் கலாச்சாரங்கள் எல்லாமே வந்து நம்ம எவ்வளோ தான் நம்ம சயின்டிஃபிக்காக அறிவியல் பூர்வமாக பொருளாதாரபூர்வமாக முன்னேற சென்று கொண்டிருந்தாலும் இந்த சமுதாய ரீதியான கலாச்சார ரீதியான தாக்கங்கள் ஒரு சமுதாயத்திலையும் இருக்குன்றதை நான் தெரிந்து கொண்டேன். ஏன்னா பால் மாடு கொடுக்குறாங்க, அந்த லோனும் இவங்களுக்கு திருப்பி கட்டிடுறாங்க, ஆனால் வந்து பால் இவங்களால் வாங்க முடியல.
அந்த பஞ்சாபில் நடந்தது. அது மாதிரி வந்து சமுதாய அப்போ சமுதாய ரீதியான எண்ணங்கள் அது எப்படி நடக்குது, எப்படி ஜாதி வாரியாக செயல்படுறாங்க, எப்படி பொருளாதார வாரியாக செயல்படுறாங்க, எப்படி மத ரீதியாக சில இடத்துல செயல்படுறாங்க, அரசாங்க ரீதியாக சட்டத்துக்கு ரீதியாக எப்படி செயல்படுறாங்க, சட்டத்துக்கு புறம்பாக எப்படி செயல்படுறாங்க, இதெல்லாம் எனக்கு உள்ளுக்குள்ளாரையே தானாக வளர ஆரம்பிச்சிருச்சு. அது கற்றுக்கணும், செயல்படுத்தணுன்றது அது எனக்கு ஒரு விருப்பம் அதிலே எனக்கு என்ன அறியாமலே உருவாகிடுச்சு. அதை தான் நான் வந்து இப்போ வந்து செயல்படுத்த விரும்புகிறேன். நான் வந்து இந்த காணொலியை முடிக்கும் முன்பு நான் 2-3 பள்ளி பருவத்திலே நான் 8வது படிக்கும்போது என்னை அந்த ஹாஸ்டலில் இருந்தோம். ஹாஸ்டல் லீடராக போட்டிருந்தாங்க. அந்த குறிப்பிட்ட மதியான வேலையில் அது பள்ளிக்கும் ஹாஸ்டலுக்கும் ஒரு 3/4 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். நாங்கள் போயிட்டு அந்த 40 நிமிஷத்தில் அங்கே உட்காந்து ஒழுங்காக லைனாக உட்காந்து சாப்பிட்டு திருப்பி வரணும். இதில் வந்து 1வது படிக்கிற பையனும் வருவாப்புல, 8வது படிக்கிற பையனும் வருவாப்புல. எல்லாரையுமே கூட்டின்னு வரணும் திருப்பி அந்த டைமுக்குள்ளார. இதை வந்து நான் சேலஞ்சாக அப்போ எடுத்துக்கினேன். அந்த சண்முகம் பிள்ளை வீதியில் போயிட்டு வர்றது லைனாக, சில சமயம் வந்து அப்படியே மெதுவாக ஓடியே வருவோம் டைம் ஆயிடுச்சுன்ட்டு ஸ்கூலில். அந்த இதை நம்ம செயல்படுத்தணும். 2வது வந்து நான் கல்லூரியில் படிக்கும்போது நாங்கள் லேட்டாக அட்மிஷன் ஆனோம். 3வது லிஸ்ட்டில் அட்மிட் ஆகும்போது கல்லூரியில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி விவசாய கல்லூரியில் மினிமம் 80% அட்டண்டன்ஸ் இருக்கணும், இல்லைன்னா பரீட்சை எழுத முடியாது. அப்போ எனக்கு 18 வயசு கூட நிரம்பல, 18 வயசு ஆகணும். உடனே நான் இன்னும் கூட இருந்த என் கூட படித்த இன்னும் 2 பசங்க, சுதாகர், விஸ்வலிங்கம்னு நினைக்கிறேன், அவங்க 2 பேரும் அது மாதிரி 3 பேர். நான் ஒன்றே அதை முன்னெடுத்தேன். அதுக்கு ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட எங்கள் அப்பா அறிமுகப்படுத்தி வச்சார். அவர் மூலயமா அப்புறம் உள்ளார போனேன். விசியை பார்த்தோம். அகாடமிக் கவுன்சிலில் இது மாதிரி இவங்க 2 செமஸ்டருக்கும் மொத்தமாக 80%. ஃபஸ்ட்டு செமஸ்டரில் எங்களுக்கு 80% அட்டண்டன்ஸ் இல்லை, லேட்டாக சேர்ந்ததில்லை. அப்போ இல்லைனா அடுத்த வருஷம் தான் வந்து படிக்கணும், ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகும். அதை தவிர்ப்பதற்காக அப்போவே உடனே நான் முதல் ஆண்டு 2வது செமஸ்டரும் நாங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுறோம் தொடர்ந்து. 2 செமஸ்டர்லேயும் எங்களுக்கு 80% இருந்ததுன்னா ஆவரேஜாக நீங்கள் 2 செமஸ்டரையும் பரீட்சை எழுத விடுங்கன்னு கேட்டுக்கணும். அதுக்காக அப்போயே பாருங்கள் 18 வயசில் கல்லூரி அகாடமிக் கவுன்சிலில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அது முடித்து நாங்கள் 3 பேருமே 2 செமஸ்டரில் 80% அட்டண்டன்ஸ் வச்சுருந்தோம். அப்புறம் 2 பேப்பர் 6 பேப்பர் 12 பேப்பரையும் சேர்த்து ஒன்றா எழுதணும். அப்படி நம்ம செயல்திறன் காமிச்சிருக்கோம், விடாமுயற்சி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் இந்த அரசியல்வாதிகள் மற்றும் பெரிய அதிகாரிகள்லாம் பெரிய அளவில் ஊழல் செய்கிறத நம்ம போன காணொலியே சொல்லியிருந்தோம். அது படிப்படியாக குறைச்சி ஊழலை வந்து கம்மிப்படுத்தணும். ஏன்னா அரசியல் என்பது பிஸ்னஸ் கிடையாது. உங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும்னா நீங்கள் போய் பிஸ்னஸ் பண்ணுங்கள், இல்லை வேறு என்ன வேணுமோ உங்களுக்கு பண்ணுங்கள். பணம் சம்பாதிக்கிறது சட்டப்படியும் சமுதாயம் ஏற்றுக்கொள்ள வகையிலையும் தர்மத்தின்படி என்ன செய்யணுமோ நீங்கள் அதை போய் பண்ணுங்கள். ஆனால் வந்து இங்கே அரசியல் பண்ணிவிட்டு இது மாதிரி இருக்கிற கவர்மெண்ட் கஜானாவை காலி பண்ணின்னு திருப்பவும் சாராய ஆலையில் போட்டு திருப்பவும் மக்களை வந்து ஏமாற்ற நினைக்காதீங்க. இது முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு தான் அதிகமாக பணம் செலவாகிறது, பணம் சம்பாதிக்கிறது தமிழ்நாட்டில் தான் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கு. இதை தான் நம்ம கட்சி பிஜேபி இது வந்து முன்னெடுத்து செல்வது. பிஜேபியில் மட்டுமே இதை வந்து முன்னெடுத்து சென்று இதை செயல்படுத்த முடியும், ஊழலை குறைக்க முடியும். அதுக்கு வேண்டிய நிர்வாகத்திறனும் தலைவர்களும் தொண்டர்களும் நாங்கள் உருவாகின்னு இருக்கிறோம். அதனால் இதை வந்து நான் எப்படி என் பள்ளி காலத்தில் அந்த லஞ்ச் டைமுக்கு போயிட்டு வந்தனும், இன்னும் கல்லூரி காலத்தில் அந்த அட்டண்டன்ஸ் கிடச்சி அதுக்குன்னு 18 வயசில் அலைஞ்சி நீங்கள் அவங்க 2 பேரும் இருக்காங்க, எங்கேயோ ஒரு மூலையில் இருக்காங்க. ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருக்கார், சுதாகரன்றவர். விஸ்வலிங்கம் எங்கே இருக்கான்றது எனக்கு தொடர்பில் இல்லை. இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அது முழுக்க நான் ஈடுபட்டு செயல்படுத்தணும். அதே மாதிரி தான் என்னால் முடிந்த செயல்திறனும் சக்தி நிலையும் உருவாக்கி இந்த ஊழலை வந்து அரசியல் ஊழலையும் மேலெடுத்த ஊழலையும் ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் சம்பாதிச்சு இந்த அரசியலை வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி மாற்றி இருக்கிறதையும் கம்ப்ளீட்டாக மாற்றி பொதுமக்களும் அதில் ஈடுபட்டு வேண்டு ஊழலை பெருமளவு குறைக்க நான் எடுத்து சென்று பணியை முடிப்பேன். அதற்கு எனது கட்சி தலைவர்கள் உதவிகளை நாடுவேன், அரசியல் சார்ந்த அமைப்புகளை நாடுவேன், அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புகளை எலெக்ஷன் கமிஷன் இது மாதிரி அரசியலமைப்பு சார்ந்த நாடுவேன். எது வேண்டாலும் நாடி நான் இதை முன்னெடுத்து செல்வேன். ஒரு காரியகர்த்தாகவும் நன்றாக செயல்படுவேன் என்பதை இது முறை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது வந்து அடுத்த காணொளி வந்து எதை பற்றினா நான் முன்னாடி சொல்கிறது கிடையாது. அடுத்த அமாவாசை அன்று வெளியிடப்படும். அது மீடியா, சோஷியல் மீடியா ஆல்காரிதம் அண்ட் பப்ளிக் ரிலேஷன். இதை பொறுத்து தான் இதை சார்ந்த தலைப்புகளில் அது அமையும். அதை பற்றி அந்த காணொளியில் சோஷியல் மீடியா ஆல்காரிதம் அண்ட் பப்ளிக் ரிலேஷன் இதை பற்றி எனது கருத்துக்களை, தாழ்மையான கருத்துக்களை அந்த காணொளியில் முன்வைப்பேன் என்பதை தெரிவித்துக்கொண்டு எனது இந்த காணொளியை முடித்துக்கொள்கின்றேன். பாரத மாதா கி வெற்றி. ஜெய் ஹிந்த். நன்றி.